ஸோ இந்த ஆவணி மாதம் பிறந்தாச்சு. இதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, முதல் நிகழ்வு அப்படின்னா ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய. இப்போ ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது யாருக்கெல்லாம் வந்து இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறதோ அவங்க எல்லாமே வந்து கங்கைக்கு இணையான தீர்த்த குலத்தை கொண்ட சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பனை வழிபட நன்மை உண்டு. இந்த ஆவணி அவிட்டத்தின் அன்று நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைக்கு மிகப்பெரிய விசேஷம் சகல பாப விமோக்ஷனம். ஏன்னா ஒருத்தர் கலையில பெரிய ஆளா இருக்கிறாருன்னா அவருக்கு சந்திரன் மிக சிறப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். சார் வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், உங்களுடைய பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு நவரத்தினங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பதிவாக இருக்குது, தேவையான ஒரு பதிவாக இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் எளிமையாக நம்ம என்ன பண்ணினா நம்மளுடைய பணத்தை, சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த ஆவணி மாதம் பிறந்தாச்சு. இதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, முதல் நிகழ்வு அப்படின்னா ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய. இதனுடைய மகத்துவம் என்ன, இதை நம்ம எப்படி கொண்டாடணும்? பொதுவா ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சில விசேஷங்கள் உண்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி அப்படின்றது ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். இப்ப உதாரணமா வந்து இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். ஒவ்வொரு வருடத்திலுமே ஒவ்வொரு வருடமும் அவிட்ட நட்சத்திரத்துல தான் வரும். இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதங்களுக்கெல்லாம் தலைமைக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதாவது அவிட்ட நட்சத்திரம் வந்து அதர்வன வேதமாகவும் சொல்லப்படுகிறது. இருக்கிற வேதத்திலேயே ரொம்ப எப்படி சொல்ல வருது, பவர்ஃபுல்லான வேதத்தை நம்ம அதர்வன வேதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல வேதங்களுக்கெல்லாம் வேதத்தை எல்லாம் நமக்கு உபன்யாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பிரம்மதேவர். நமக்கு அந்த பிரம்மதேவரை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக வணங்கக்கூடிய நாளாக இருப்பது தான் இந்த ஆவணி மாத அவிட்டம். அதுல வந்து குறிப்பிட்டு கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது கலையில் எந்த கலையில் இருந்தாலும், அதாவது உடல் சம்பந்தப்பட்ட கலையாக இருக்கலாம், இவர்களை சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வில்வித்தை, சிலம்பம், இந்த மாதிரி எல்லாமே சொல்றது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் பெரிய திறமை உள்ளவர்களை வந்து வைசியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வியாபாரத்திறன் கூட ஒரு விதத்தில் கலை அவர்கள். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரிக் யஜூர் இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு படிக்கக்கூடிய பண்டிதர்கள், இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அவிட்டத்தில் பிரம்மனுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய நாளாகத்தான் ஆவணி அவிட்டத்தை கொண்டாடுவார்கள். அன்று அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முப்புரி நூல் எனும் சொல்லக்கூடிய பூநூலை அழிவது அவரவருடைய சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய கலைக்கும் எது நமக்கு உணவிட்டு கொண்டு பாரம்பரியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறதோ அதற்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய நாளாக அன்றைக்கு வந்து அந்த கடமைகள் எல்லாமே என்ன பண்ணும்னா இருக்கும். இதுதான் வந்து அன்றைக்கு பொதுவாக மக்கள்கள் பார்ப்பார்கள். ஆனா அதையும் தாண்டி கலைகளுக்கு உட்பட்டு இல்லாதவர்கள் பண்ண வேண்டியதும் நிறைய இருக்கிறது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மையப்பன் இணைவு அப்படின்னு வரும்பொழுது நேரடி பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அவிட்டத்துல நடக்கிறது. அதுல யாருக்கெல்லாம் வந்து இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறதோ அவங்க எல்லாமே வந்து கங்கைக்கு இணையான தீர்த்த குலத்தை கொண்ட சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பனை வழிபட நன்மை உண்டு. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மாசி மகம் அப்படின்னு வரும்பொழுது மகாமகம் அப்படின்ற குலம் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருக்கிறது. அங்க காசி விஸ்வநாதர் எனும் பெயர்ல இறைவன் இறைவி எல்லாமே வந்து காட்சி கொடுக்குறாங்க. சகல பாவங்களிலுமிருந்து விடை பெறக்கூடிய நாளாக அது என்ன பண்ணப்படுதுன்னா அழைக்கப்படுகிறது. கும்பத்தில் குரு பகவான் வரும்பொழுது அது மகாமகம் அப்படின்னு 12 வருஷத்துக்கு ஒரு முறை அதை நம்ம என்ன பண்றோம்னா கொண்டாடுகிறோம். அது போல எந்த சிவாலயம் எல்லாமே வந்து புண்ணிய தீர்த்தமுடைய ஆலயமாக இருக்கிறதோ அந்த தீர்த்தத்தில் நீராடி
அல்லது அந்த தீர்த்தத்துல கொஞ்சமாவது நம்ம புரோக்ஷனம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை காலில் வந்து நம்ம நனைச்சிட்டு தலையில தெளிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவிக்கு வாசனாதி திரவியங்கள் கொடுத்து வணங்க கணவன் மனைவியினுடைய ஆயுள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு விருப்பம் இருக்கும், கணவர் டிவோர்ஸ் கொடுப்பேன்பார், அல்லது வந்து மனைவி கொடுப்பாங்க, கணவருக்கு விருப்பம் இருக்கும். இந்த மாதிரி விருப்பம் இல்லாது பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேர்வதற்கு சிவாலயத்தில் அன்று வழிபாடு மேற்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு கலைக்கு உட்பட்ட அனைவருமே ஆலயத்தில் கூடுவார்கள். அன்றைக்கு அந்த குலமே மிகப்பெரிய வேத பாராயணம் நடந்து பெரிய சுத்தமா இருக்கும். சரிங்களா? இப்ப ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய பாராயணங்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து ரொம்ப ஆலயத்திலும் சரி, ஆலயத்தினுடைய தீர்த்த குளம் உட்பட்ட இடத்திலும் சரி ரொம்ப அழகா இருக்கும். அப்ப என்னன்னா, அனுதினமும் ஒலிக்கக்கூடிய, ஒருவரால் ஒலிக்கக்கூடிய ஒளியில அந்த ஆலயம் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, அப்ப 100 பேர் 200 பேர் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த மந்திர ஒலிக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கும், மகாசக்தி. அப்ப என்னன்னா, என்னைக்குமே மந்திர ஒலியை வந்து நீர் வந்து என்ன பண்ணும்னா ஆகர்ஷணம் செய்து அதை 1000 மடங்கு பிரதிபலிக்கும். இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரை, ஆலயத்தினுடைய தீர்த்தத்திற்குரிய இடத்துலதான் பிரம்மாண்டமா பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து சிறப்பா நடக்கும். அப்ப அந்த நேரத்தில் அந்த தீர்த்தத்தை நாம தொட்டு வணங்குகின்ற பொழுது சகல பாவ விமோக்ஷனம். அப்ப அந்த வேத பாராயணம் நடந்து இறைவனுக்கு கலை தொழிலுக்கு உட்பட்ட அனைவருமே வந்து நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். சைவத்தில் இருப்பவரும் அன்னைக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள், வைணவத்திற்கு உட்பட்டவர்களும் அன்றைக்கு நன்றி செலுத்துவார்கள். அப்போ அந்த நேரத்தில் இறைவன் மகிழ்ந்திருக்கக்கூடிய தருவாயில் நாம இறைவன் கிட்ட வேண்டிய வரத்தை கேட்கலாம். ஆனா எப்படி கேட்கணும்? தீர்த்த குளத்தில் நாம வந்து தண்ணீர் எடுத்து புரோக்ஷனம் என்று சொல்லக்கூடிய அளவுல நீரை தெளிச்சிட்டு இறைவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது நிறைந்த ஒரு தேடலுக்கான பதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் அல்லாது இந்த ஆவணி அபிட்டத்தின் அன்று நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைக்கு மிக பெரிய விசேஷம். பள்ளியறை பூஜை. அந்த பள்ளியறை பூஜையில இறைவன் கிட்ட கணவன் மனைவி ஒற்றுமைக்காக என்ன சங்கல்பம் வைக்கிறீர்களோ அது உறுதி. ஆகையினால இந்த ஆவணி அவிட்ட நன்னாள் அப்படின்றது கணவன் மனைவியினுடைய அந்யூன்யத்தையும் அதே போல தன்னுடைய சகல பாவங்களையும் போக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடியதுதான் ஆவணி அவிட்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு உட்பட்டது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? சாமவேதம் என்பது வந்து தனுர் ராசிக்கு உட்பட்டது. அதர்வன வேதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு உட்பட்டது. இப்ப ஒவ்வொரு வேதத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த ராசிகள்ல வேதங்கள் வந்து அடங்கி இருக்கிறது. அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து அதர்வன வேதத்தின் அடிப்படையில் அம்பிகையும், ரிக் யஜுர் வேதத்தில் சூரிய அம்சமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிம்ம ராசியிலும் ஒருவருக்கொருவர் ஏழாவது பார்வையாக நேரா பார்த்து கொள்வது மிக விசேஷம். ஆகையினால இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சகல பாப விமோக்ஷனம். ஏன்னா ஒருத்தர் கலையில பெரிய ஆளா இருக்கிறாருன்னா அவருக்கு சந்திரன் மிக சிறப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். கலைகளுக்கெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறைவன் வந்து மூர்த்தியாக விளங்கக்கூடிய இறைவன் வந்து சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயர்ல காட்சி கொடுப்பார். சந்திரமௌலீஸ்வரர் என்னும் பெயர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கலைகள் அத்தனைக்குமே என்ன பண்ணுவாருன்னா ஆசிகளை கொடுப்பவர். நீங்க காமாட்சி அம்மனை பார்த்தாலும் சரி 3ஆம் பிறை சூடி இருப்பாங்க. இப்ப காமாட்சியோடைய விளக்கம் என்ன? கலைமகள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைமகள், இரண்டும் இணைந்த ஒரு ஸ்வரூபம் தான் காமாட்சி. அப்ப என்னன்னா அவள் கலைகளை அரிதாக கொடுப்பவள். ஆகையினாலே அவள் சரஸ்வதி அலங்காரத்தில் அவ்வப்போது காட்சி தருவது வழக்கம். அப்ப என்னன்னா இந்த கலைகளுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமாக ஆலயமும் ஆலயத்தினுடைய தீர்த்த குளமும் இருக்கும் பொழுது நாம் அந்த நேரத்தில் அவர்களோடு ஐக்கியமாகி நாம வந்து நம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நம் உடல், நம் மனம், நம் ஆன்மா அத்தனையுமே என்ன பண்ணும்னா சுத்தி அடைந்து இறைவனோடு அழகாக நெருங்கக்கூடிய வாய்ப்பையும், இந்த பூமியில் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது எளிமையாக கிடைக்கக்கூடிய சூழலையும் அது வழங்கும். ஆகையினால இறைவனுக்கு வாசனாதி திரவியம் விளக்கேற்றி வழிபடுதல், அன்று பள்ளியறை பூஜையை நிறைவாக பார்த்து மகிழ்தல், இந்த செயலை செய்யுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்ல, குடும்பமே தலைமுறை தலைமுறையாய் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ஆவணியை விட்ட வழிபாடு முறையாக தரும்.
அருமை அருமை. ஏன்னா ஆவணி அவிட்டம் அப்படின்னா ஆண்களுக்குரிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கறத தாண்டி இல்லை அது குடும்பத்துக்கான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு கட்டாயமா அழகா சொல்லிருக்கீங்க. கட்டாயமா கட்டாயமா. அதுலயும் உள்ள போய் எந்த இடத்துல எந்த மாதிரி வழிபாடு பண்ணினா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா ஒரு குடும்பத்துல சந்தோஷம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முக்கியம். அது இருந்த விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள் உறுதியாக பள்ளியறை பூஜையில் போய் வேண்டினா விவாகரத்து நின்றுவிடும், கணவன் மனைவி இணைந்து விடுவார்கள், இது உறுதி. அருமை. பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேர்களுக்குமே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பதிவை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சார் சொன்ன அந்த மனநிலைமையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. எல்லோருக்குமே அது ஒரு நல்ல பதிவா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில அடுத்த ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் சார். நல்லதுமா, வெற்றிவேல். இறையடியார்கள் அனைவருமே இந்த மாதிரி ஜோதிட கிரகநிலையோடு தொடர்புடைய நம்மளுடைய இந்துக்கள் பண்டிகைகளை பற்றி ஒவ்வொரு முறையும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி மக்களுடைய நலனுக்காக நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இதை அனைவருமே என்ன பண்ணணும்னா ஷேர் செய்து அதன் மூலம் நல்ல புண்ணியத்தை நீங்கள் தேடி உங்களுடைய கர்மாவை ஒருவருக்கு வழிகாட்டுவதன் மூலம் குறைத்து கொள்வதற்கும் திருவருள் டிவி ஒரு வாய்ப்பை தருகிறது. ஆகையினால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற அரிய தகவல்களை அனுதினமும் பெறலாம்.